தாமரை ரெண்டு பேரும் இப்பயே ஒரு 4 கூட பண்ணி பேசிட்டு நல்லா இருக்குல்ல. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. வாத்து ரொம்ப தூரம் போயிடுச்சு, நான் சீக்கிரம் போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல. எங்க சித்தி திட்டுவாங்க. உங்க சித்திக்கு தெரியுமா? வாத்து நல்லா மேய்க்கலனா என்ன திட்டுவாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சது பேய் ஆட்டம் ஆடிடுவாங்க. சரிங்க வா. எதுக்கு? பக்கத்துல வாங்குறேன்ல. என்ன? நின்னுகிட்டே கேட்ட அப்படியே இங்க உட்காரு. கிட்டவா இன்னும் கிட்டவா. சரி, நம்ம விஷயம் சொன்னியே, அது என்ன விஷயம்? தம்பி சீதா தந்துருப்பா. வந்துடுறேண்ணா. ஹலோ மச்சான், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஒரு ஆப்லால வந்துடுறேன்டா. சீக்கிரம் வாடா. சரிடா. சம்பத்தியா இப்படி ஓடுறான்? வாங்கடா போய் பார்க்கலாம். அன்னைக்கு அந்த மேல அடிக்கிற மதுரை மகசூல போடுத்தலான்னு சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கல. அவன் ஏரியா பார்த்தவன வெறுத்தனமா தடுத்துறான்டா. உயிரை புடிச்சுக்கிட்டு விடாந்துருடா நானு. ஏய், நான் பாட்டு சொல்லினே இருக்கேன், நீ வேலையை பார்த்துருக்க. படா போலாம். ஏய், என்னடா நீ என்ன எந்த பிரச்சனை இருக்கா? நீ கூலா இருக்க. அன்னைக்கு உன் மேல கரெக்ட் மட்டும் பத்திரல. இவன் தானே வேணும். அடி அடா, கோபம் தீர்ற வரைக்கும் அடி. நீ தானே முதல்ல கை வச்ச. சாவு வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு தான் அன்னைக்கு நான் ஒதுங்கிட்டேன். அன்னைக்கு தான் என் சூழ்நிலை. எல்லாரும் போதையை போட்டதுனால சுடுகாட்டில் உன் மேல கை வைக்க வேண்டியதாயிடுச்சு. இதோ பாரு சம்பத்து, நம்ம எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க. உங்க ஏரியாவுக்கு நாங்க வரணும், எங்க ஏரியாவுக்கு நீங்க வரணும். இப்படி ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டும் துரத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இனிமே பிரச்சனை வேணாம். சாவு சண்டை சாவோடய போட்டோம். இனி எங்க ஆளுங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஏன்ட்ட சொல்லு. என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோ. உன் மனசுல ஏதோ ஒன்று நினைக்கிற, எது நினைச்சாலும் நல்லதே நடக்கட்டும். நடந்ததெல்லாம் மறந்துரு. அப்பதான் இனிமே நாம நல்ல நண்பர்களா இருக்க முடியும். போயிட்டு வரேன் சம்பத்தே. ஏய் பட. ஒரு நிமிஷம். சம்பத்தே, இதான் என் ஃபோன் நம்பரு. அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சும்மா தம்பியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி வரமா.
என்னடா பைக்கு காணா? ஹலோ, டேய் சம்பத்து, உன் வீட்டு தாண்டா இருக்கான். எங்க இருக்க நீ? போயிட்டே இருங்க, நான் வரேன். சரி, என்னவா? முன்னாடி போங்க, வரேன்னா. சரி வா போலாம். அவன் போக்கே சரியில்லடா, சுத்தமா மாறிட்டான். நாம நல்லது நினைச்சா நல்லது தாங்க நடக்கும். உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அந்த ஆட்டோக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் வீடு தேடி வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசிட்டு போயிருக்காங்க. ஆமா, ஏன் மேலச்சட்டியோட வந்திருக்கீங்க? பக்கத்துல ஒரு வேலை வந்திருக்கு, அதுதான் கிளம்புனேன். சரி, மனசு ஒரு மாதிரி இருந்தது, அதான் உன்னை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு அந்த மேலச்சட்டியை அடிச்சு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. இது அடிக்க ஆசையா இருக்கு. ம். பொம்பளைங்க மேல அடிக்க மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க? பொம்பளைங்க என்ன வேலை செய்யல சொல்லுங்க. இப்படி கொடுங்க. சொன்ன கேளு, உனக்கு அடிக்க வராது, இடுப்புல கட்டி அடிக்கிறது. கொடுங்க. நான் நல்லா அடிக்கிறேனா? சூப்பரா அடிக்கிற, என்னையும் மிஞ்சிரு பழுகுது. இவ்வளவு நல்லா அடிக்கிற எப்படி? என் கூட ஒரு ஆள் வருது, வரியா? கூலி கொடுத்துறேன். அஸ்கு புஸ்கு. அப்ப என் சாவுக்கு மோல அடிக்க வேற ஆளை கூப்பிடுது அவளை. ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீங்க இப்படி பேசுறீங்க? ஏய், இப்ப என்ன சொல்லிட்டு அழுவுற? ஏய் நில்லு தாமரை, நில்லு 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 தாமரை, நில்லு வரேன், நில்லு தாமரை. நீ கவலைப்படாதீங்கம்மா. முட்டை ஒரு நேரம் அதிகமா வரும், ஒரு நேரம் கம்மியா வரும். அதான் வியாபாரம். அது இல்லைங்கய்யா, உங்கள்கிட்ட வேற நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டேன். இந்த நேரம் பார்த்து ஆத்துகளுக்கும் சரியான தீனி இல்ல. மாச கணக்குப்படி பார்த்தா மத்தவங்களோட நீங்க தான் அதிகமா முட்டை கொடுத்துருக்கீங்க. அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏமா வயசு பொண்ணை வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாம எப்படிமா இந்த குடிசையில் தங்கிறீங்க? ஊர் உலகெல்லாம் கெட்டு கிடக்குல்ல. நம்ம தோப்பு வீட சுத்தம் பண்ணி வைக்கிறேன், வசதியான இடம். அங்கே வந்து தங்கி இருந்து பக்கத்திலே பட்டியை போட்டு வாத்தம் வச்சுக்கலாம்ல. போயிட்டு வரேன். நல்லா இருக்கணும். நீ இப்ப ஏன் கண்ணை காசிக்கிட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல. வேணாங்க, இப்ப இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எதுனா பிரச்சனை ஆயிட போகுது. என்ன பார்த்த நாள்ல இருந்து அவ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டான். சித்தி கிட்ட பணம் கொடுத்தது கூட வாத்து வாங்கி முட்டையை பெருக்கணுங்கிற அக்கறையினால இல்ல, என் மேல உள்ள தப்பான எண்ணத்தினாலதான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கான். என்ன பயமா இருக்கா? இல்லங்க, அவன்கிட்ட காசு பணம் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவான். இப்ப கூட பஞ்சாயத்துல இருந்து அவன் தான் வாத்த மீட்டி கொடுத்தான்னு எங்க சித்தி அந்தால முழுசா நம்புறாங்க. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவனா பஞ்சாயத்துல பணத்தை கட்டி வாத்த மீட்டது நானு. நம்ம சுக்குடுதான் கட்டு வந்தான். சரி வா போலாம். நான் இருக்கேன், கவலைப்படாது. என்ன எவ்வளவு நாள் இது நடக்குது? அந்த அளவுக்கு உடம்புல கொழுப்பேறி போச்சா? காமாடி பண்ற காசுல சாவடி. உன்னை என்ன செய்யணும் பாரு, உடம்புல கொழுப்பேறி அலையாடி. இப்படி தெரியும் எப்படி வந்துச்சு உனக்கு? உன்னை வளர்த்ததுக்கு இப்படி இப்படி பண்ணிட்டியாடி. அடி பாவி, எல்லாம் என் தலையெழுத்துடி. ஏன்டி இப்படி பண்ற? என்னடி என்ன முறைக்கிற? என்னையவே முறைக்கிறியா? வெளியில இவ செஞ்ச வேலைக்கு கொஞ்சுவாங்களா? எல்லாம் நீ குடுக்கற இறந்தாயா? இவங்களுக்கு துளுர விட்டு போச்சு. இங்க பாரியா, வாழ்ந்தா மானத்தோட வாழணும், இல்லன்னா நம்ம எல்லாம் நாக்க பிடிச்சி செத்த வேண்டியதாயா? என்னடி எல்லாம் இவளால வந்த மேன சாவடி. செய்யலாம் செஞ்சுட்டு அழுகுறியாடி? அழுக ஒரு கேட உனக்கு? உயிரோட இருக்கவனை செத்து பாடி செத்து பாடி. அடி பாவடி, உன்னையால
தாண்டி என்னம்மா என்னாச்சு? வாங்கய்யா. தாமரை எதுக்கு அழுகுது? என்ன பிரச்சனை? எங்களை தலை நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாயா அவ. அழாம சொல்லுங்கம்மா. இந்த ஊர்ல ஒரு பையன் கிட்ட அவ பழகிக்கிட்டு இருக்காயா. நாங்களே ஊரு விட்டு ஊரு பழக்க வந்திருக்கிறோம். இந்த காதல் கர்மமெல்லாம் இவளுக்கு தேவையாயா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கே வரேன். உங்க பொண்ணு தாமரைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தோப்பு வீட்டுக்கு வந்துருங்க. அங்க ஒரு வயல வரமாட்டான். காலம் பூரா உங்க பொண்ணை கண்காலங்காம நான் பாத்துக்கிறேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. விஷயத்த கற்பூர மாதிரி கப்புன்னு முடிச்சிட்டீங்களா? சரிங்கய்யா, நான் போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். கேட்டு வாங்க. இங்க பாரு, அவர் நம்ம பிள்ளைய கட்டிக்கிறேங்கிறாரு. நல்லா வச்சுக்குவாரு. என்ன சொல்ற, கொடுத்துடலாமா? எனக்கு பிடிக்கல, தேவையில்லை. என்ன தேவையில்ல? நல்ல மாப்பிள்ள. நான் சொல்றேன்ல, வேணுங்கிற நகை நட்டு நம்ம பிள்ளைக்கு போடுவாரு. அது இல்லாம நம்ம 2 பேர்த்தையும் அவரு வீட்டிலேயே வச்சுக்கிறேங்கிறாரு. எந்த ஒரு குறையும் இருக்காது. நம்ம போய் அங்க நல்லா இருந்துக்கலாம். நான் சொல்றது நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. நாம ஒத்துமையா சம்மதப்பட்டு போனா நம்ம பிள்ளை கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கலாம். எனக்கு சொத்தும் வேணாம், பணமும் வேணாம், தாமரையை கொடுக்கணும்னு சொல்றல. நான் சொல்றதை கேட்க மாட்டியா? உன் ஜவுரியத்துக்கே பேசிட்டு இருக்கியா? நான் தான் அவர் நல்லா வச்சுக்குவா. நல்லா வச்சுக்குவாருன்றீங்களா? அப்புறம் என்ன நீ பேசிக்கிட்டே இருக்கிற? இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு இங்கே இரு. இல்லையா பிள்ளைக்கு பிள்ளைக்கு அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. அனுப்போம், உன் சௌகரியம். எதுவுமே பேச சரி சரி. சும்மா இருந்தா போதும். ஐயா, கல்யாணத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு சின்ன கோயில்ல கூட வச்சுக்கலாங்க ஐயா. கல்யாணமா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கிறேன், புரியுதா? இனிமே நீங்க ஊர் ஊரா சுத்த வேண்டியதில்ல. உங்க பொண்ணோடவே இருந்துகிட்டு இந்த ஊர்ல பொழப்ப பாத்துக்கலாம். வசதியான வாழ்க்கை. உங்க பொண்ணனா மரியாதை இங்க இருந்து போயிரு. இல்ல வாத்து மெச்சுக்கிட்டு வயக்காட்டுல சுத்துறவதானு இலக்காரமா நினைச்சிட்டீல? நல்ல மனுஷன் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பான்னு எனக்கு தெரியல. நம்மளே பொழப்பு காண்டி ஊரு ஊரா பாதுகாப்பு இல்லாம நாடோடி மாதிரி அலையிறோம். நம்ம நிலைமைய பாருங்க. நம்மளுக்கு தான் அப்படியெல்லாம் நடக்கணுமா? வயசு பிள்ளைய வச்சிருக்கோம். இப்படி ஒரு தப்பு தண்டா நடந்துட கூடாதுன்னு தான் நான் தாமரை கிட்ட கொடுமைக்காரி மாதிரி நடந்துகிட்டேன். என்ன செய்வேன்? நம்ம சித்தி இவ்வளவு மாசமா இருக்கான்னு நினைச்சிட்டாளா அவ? ஐயோ எம்மாடி, ஐயோ எந்திரிமா, ஐயோ நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீதாமா என் மவ. தாமரை உன்னை விட்டா எங்களுக்கு யார்தாயே இருக்கிறா? ஐயோ தங்கமே, அம்மா நான் பெத்த மகளே. ஐயோ அழுகம்மா, அழுகாத. ஓ அம்மா நான் இருக்கேம்மா.